எங்க அம்மாவுடைய இழப்பு வந்து எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய இழப்பு. அம்மா இயற்கை மரணம் தான், அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. 75 நாள் நாங்க ஆண்டவன்ட்ட எத்தனையோ தெய்வத்திட்ட மதத்துக்கு அப்பாற்பட்ட எல்லா மதத்தை மும்மத வழிபாடுலாம் பண்ணோம். பட் இப்படி இறந்ததை போய் இப்போ கொச்சப்படுத்துக்கு அரசியல் படுத்துறதுக்காங்க இதுல இருந்து ஒருத்தர் அம்மாவால வளர்ந்தவங்க இன்னைக்கு செய்யறாங்க. ஒண்ணு மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மக்களுடைய சார்பாக. இன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கு கூட இருக்கிற பன்னீர்செல்வம் ஆட்களும் அம்மாவே எழுந்து உயிரோட நான் இயற்கை மரணம் தான்ப்பா அடைஞ்சனாலும் இது அம்மா இல்ல வேற யாரோ பேசுறாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க துரோகத்தினுடைய உச்சிக்கு போயிட்டாங்க. அவங்க ஒவ்வொன்றா முதல்ல எம்எல்ஏக்களை பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கோம், பெரட்டுறோம், ரவுடிகளை வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, மக்கள் பூரா அவங்களுக்கு பக்கம் இருக்காங்க, இங்கே 122 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அங்க இருக்காங்கன்னு இப்ப சொன்னாங்க. மக்கள்லாம் அவங்க பக்கம் இருக்காங்கன்னாங்க. இப்ப என்னன்னா இவ்வளவு பேர் கொடுத்தும் கூட எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசு உடைய இதுல இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னதையும் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னா இதனுடைய உச்சம் என்னன்னா அவங்களுடைய என்னன்னா திமுகவுக்கு அண்ணா திமுக அடவு வச்சுட்டாங்க. ஸ்டாலின் மறைமுகமா பேசிட்டாங்க. அதான் இங்க நடக்குது. எந்த திமுக இருக்கக்கூடாது, இந்த திமுக நம்ம எதிரின்னு நினைச்சீங்களா தலைவரும் அம்மாவை வளர்த்தாங்களோ அந்த திமுகவோட இன்னைக்கு போய் பன்னீர்செல்வமோ செம்மலை போன்றவர்லாம் செம்மலையெல்லாம் ஒரு நல்ல மனிதர், மதிக்கத்தக்கவர், இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தை பேசுகிறார் என்றால் அவருடைய மனைவியே அவருக்கு சோறு போடுறாரா எனக்கு தெரியல. அந்த அளவு அவர்களையும் பல பதவிகள் கொடுத்து அம்மா அழகு பார்த்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சியை அளிக்கிறதுக்கு பன்னீர்செல்வத்தோடு போய் துணை போயிருக்க செம்மலை தனிப்பட்ட விரோதமாக இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் அவர் போனார். அவரே பேட்டி கொடுத்திருக்கிறார். கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் நான் சேலத்திலே நான் இங்கே இருந்திருப்பேன், எடப்பாடி அவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு போனவன். ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போய் இந்த இயக்கத்தை கடைசியில என்னன்னா திமுக அடவு வைக்கணும். திமுகவோட சரண்டர் ஆயிருக்காங்க பன்னீர்செல்வம். அந்த பன்னீர்செல்வம் தன்னோடு சேர்ந்து எல்லாத்தையும் ஆத்துல அடிச்சு விட போறாரு, கடலுக்குள்ள மூழ்கி அடிக்க போறாரு. பன்னீர்செல்வம் எப்பவுமே விவரமான ஆளு. அந்த எல்லாரும் எவனும் எப்படி போடா நீங்க உங்களுக்கு பாதுகாப்புக்காக ஏண்ட வந்தீங்கன்னா அவர் தப்பிச்சுட்டு போயிடுவாரு. இதுதான் நடக்க போகுது. தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. யார் எதை சொன்னாலும் சரி. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், அம்மாவுடைய இறப்பு அதிமுக தொண்டன் பூரா மன வருத்தத்துல இருக்கும். எனவே எங்க அம்மா இல்லாத தலைவர் இல்லாத இந்த நேரத்துல ஒற்றுமையா இருக்கணும். நாங்கெல்லாம் எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்துட்டு இருக்கோம். எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா இதுதான் இப்ப வழி. இப்ப என்னன்னா அவங்க அம்மாவே உயிரோடு இழந்து பாவிகளா நான் என்னால அவங்களால காப்பாற்ற முடியல, என்ன எனக்கு விதிதான். ஏற்கனவே அம்மா சொல்லியிருக்காங்க, எங்களுடைய குடும்பத்துல 60 வயசுக்கு மேல் யாரும் இல்ல, எனக்கு போனஸா இருக்கு. இனி இருக்கிற 60 வயசு, அந்த 60வது வயசுல அம்மா சொன்னாங்க, இனி நான் உழைக்கிறது நான் இருக்கிறது எல்லாமே மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு ஆண்டவன் எவ்வளவு நாளைக்கு விட்டுருக்காரோ, எனவே அதற்குள் இந்த தமிழகத்தை அமைதியான தமிழமாக, ஒளிமிகுந்த தமிழமாக, வளர்ந்த தமிழமாக நான் மாற்ற வேண்டும். என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய காலத்திலும் சரி எந்த தமிழனும் யாரிடத்திலும் எந்த வகையிலும் எதிர்பார்க்க கூடாது. அவர்கள் சுயமாக தொழில் பண்ணுகிற அளவுக்கு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவதுதான் என் லட்சியம் என்று அவர்கள் உழைத்தார்கள். அந்த தாய் அப்படிப்பட்ட தாயுடைய உணர்வுல அந்த தாயால் இன்றைக்கு கௌரவிக்கப்பட்டவர்களாம் இன்றைக்கு அம்மாவுடைய இறப்பை கொச்சைப்படுத்துவது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக மக்கள் மிக தெளிவான மக்கள், நிச்சயமாக நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று தெரிவித்து கொள்கிறேன்.